நான் கூற வருவது என்னவென்றால், அந்த புறத்தில் இருக்கும் அனைத்து மங்கையர்களும் ராம்தனு பாண்டே அவர்களுக்கே பரிசளிக்க விரும்புகிறார்கள். அந்த முகரிகளையும் தங்க நாணயங்களையும் இவருக்கு பரிசாக அளியுங்கள். உங்கள் மேல் எனக்கு ஒப்பற்ற கௌரவம் இருக்கிறது ஷெகன்ஷா. இருப்பினும் என்னை மன்னியுங்கள். இன்று என்னை நீங்கள் இழிவுபடுத்தி விட்டீர்கள். இந்த முகரிகள் எனக்கு எந்த புதிய ராகத்தை கற்றுக் கொடுக்க போகிறது கூறுகள் ஷெகன்ஷா. அதோடு இந்த நகைகள் எந்த தாளத்தை கற்றுக் கொடுக்க போகிறது? அனைத்திற்கும் தாங்கள் ஸ்வரங்கள் ராகங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தால் பிறகு அதுவே உங்களுக்கு பலவீனமாகிவிடும். ஒரு கலைஞனுக்கு அவனுடைய கலைதான் பலவீனம் ஷெகன்ஷா. அது ஒரு புறம் இருக்கையில் அனைத்திற்கும் தாங்கள் தங்கம் வெள்ளியோடு விலை பேசி பேசி பழகிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன் ஷெகன்ஷா. நீங்கள் கொடுத்த அன்பளிப்பை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் எங்களுடைய ராஜ்யத்திலும் பஞ்சமில்லை ஷெகன்ஷா. நான் ஷெகன்ஷாவிடம் நட்பு பாராட்டிக் கொள்ள தங்களை சந்திக்கவும் தான் இங்கு வந்தேன் ஷெகன்ஷா அவர்களே. அது எனக்கு கிடைத்து விட்டது. மீண்டும் ஒரு முறை நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். இந்த பரிசுகள் எனக்கு வேண்டாம். இதை ஏற்கவில்லை என்றால் உங்களை நான் விடுவதாக இல்லை. அப்படி என்றால் சரி ஷெகன்ஷா, நீங்கள் என்னை கொன்று விடலாம். ஆனால் இந்த காணிக்கைகளை நான் எடுத்துச் செல்வதாக இல்லை. இந்த பரிசை வேண்டாம் என்று தாங்கள் நிராகரிக்க முடியாது. இது உங்களுக்காக. என் பிரார்த்தனை எப்போதும் இதோடு இருக்கும். நிச்சயமாக தேவி. எக்காரணம் கொண்டும் இந்த பரிசை என்னால் மறுக்க முடியாது. இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இதுவும் தங்கத்தினால் செய்த நகைதானே? இது எதனால் செய்யப்பட்டது என்பது விஷயம் அல்ல ஷெகன்ஷா. விஷயம் என்னவென்றால் இதனுடைய மகத்துவம் தான். இது ஓம். தங்களுடைய பேகம் இசையின் மூலாதாரமான ஓங்காரத்தை எனக்கு அளித்துள்ளார். சப்தங்களின் பிறப்பை அளித்துள்ளார். ஓம் இசையின் நாதனாகிய ஈசனின் அவதாரம். அவர்தான் அந்த பகவான் நடராஜர். அவர் கூற வரும் ரகசிய தத்துவம் தான் இந்த ஓம். அண்டத்தின் சாராம்சமே இந்த ஓம். உலகத்தில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களை விட ஒப்பற்றது இந்த ஓம். நான் ஒப்புக்கொள்கிறேன் ராம்தனு பாண்டே அவர்களே. உங்களின் இசையைப் போலவே உங்கள் எண்ணமும் மிகவும் உயர்ந்தது. உங்களுடைய ஜோதா பேகத்தின் எண்ணமே என்னை பொறுத்தவரை ஒப்பற்றது. நீங்கள் செல்வதற்கு முன்னால் மீண்டும் உங்கள் இசையை நான் கேட்க வேண்டும். இல்லை ஷெகன்ஷா, உங்கள் ஆசைக்கு இணங்க என்னால் உங்கள் முன் இன்னொரு முறை பாடிக்காட்ட முடியாது. என்னை மன்னியுங்கள். தானே எரியும் தீபம் போன்றது இசை. அந்த நாதத்திலிருந்து வெளிப்படும் இசையானது தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் வெளிப்படுகிறது. உங்களது இசை என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். இன்னும் ஒன்று கூறுகிறேன், கேளுங்கள். என்றாவது ஒரு முறை உங்களின் இசையை நான் மீண்டும் கேட்பேன். இம்முறை நீங்கள் அரசரின் கட்டளையால் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நான் உங்களை வென்று இந்த ஆக்ராவிற்கு கொண்டு வந்து விடுவேன். தாங்கள் ஷெகன்ஷா, பொருள் மன்னருக்கெல்லாம் மன்னர். நீங்கள் ஒரு சக்கரவர்த்தி. ராஜ்யங்களை வெல்வதே உங்களுக்கு பெருமையை சேர்க்கும். ஒரு கலைஞனை வெல்வதல்ல. இயற்கையோடு ஒன்றி இருக்கும் என்னுடைய இசையை வெல்ல முடியாது. நீங்கள் இசையை உங்கள் வசமும் செய்ய முடியாது. அதை நீங்கள் வாங்கவும் முடியாது. அந்த குதாவை நீங்கள் வணங்குவது போல நாங்கள் எங்களது இசையை வணங்குகிறோம். இனி தாங்களே கூறுங்கள், குதாவை யாராவது வாங்க முடியுமா ஷெகன்ஷா? விடையளியுங்கள்.
வணக்கம். நீங்கள் அளித்த பரிசை விட அவருக்கு எந்த பரிசும் சிறிது கூட பிடிக்கவில்லை. என்னுடைய பரிசை அவர் வாங்கிக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஒரு இசை கலைஞருக்கு இசைக்கு சம்பந்தப்பட்ட பரிசை அளித்தால் அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஷெஹன்ஷாவிற்கு மற்றவர்கள் இதயம் எவ்வாறு புரியும்? அவரை பொறுத்தவரை அனைத்து விஷயங்களுக்கும் விலை உள்ளது. தங்கம், வெள்ளி, இது போல். நீங்கள் அனைவரும் செல்லுங்கள். தலைக்கு எண்ணெய் வைக்க வேண்டும். நீ அந்த தாசிகளை எதற்கு அனுப்பினாய் என்று நான் அறிவேன். கூறு, என்ன விஷயம்? ஜோதா, ஒருவேளை ஷெஹன்ஷா அனைத்திற்கும் விலை பேசுபவர் என்றால் உன்னுடைய பிறந்த நாள் அன்று உனக்கு புல்லாங்குழலையும் மயில் இறகையும் பரிசாக அளித்திருக்க மாட்டார். இதை வைத்து பார்த்தால் ஷெஹன்ஷா அவர்களுக்கு இதயம் இல்லை என்று கூற முடியாது. ஒருவேளை இதயம் இருந்தாலும் அது முழுக்க அழுக்குதான் இருக்கும். அவருக்கு அருகில் அந்த பெனசீரை அமர வைத்தது மட்டுமல்லாமல் அவர் என்னுடைய ஆடையையும் அணிய கோரியிருக்கிறார். ஒருவேளை உன்னிடம் கேட்டிருந்தால் நீ அந்த ஆடையை பெனசிற்கு கொடுத்திருப்பாயா? இல்லை அல்லவா? மோதி, நீ ஷெஹன்ஷாவிற்கு தாசியா, எனக்கு தாசியா? எப்பொழுது பார்த்தாலும் நீ அவருக்கு ஆதரவாகவே பேசிக் கொண்டிருக்கிறாய். அவர் நடந்து கொண்டதை பார்த்தாய் அல்லவா? சரி, அப்படி என்றால் இதை கூறு. நீ பெனசீரை எதிரியாக பார்க்கிறாயா இல்லை ஷெஹன்ஷாவையா? உன்னுடைய உத்தேசம் என்ன? தவறாக எண்ண மாட்டாயே? தவறான விஷயமாக இருந்தால் தவறாக நினைப்பேன். பிறகு உன்னிடம் பேசவே மாட்டேன். கூறு. நீ யார் மீது அதிக கோபப்படுகிறாய்? உனது ஆடையை பெனசீர் அணிந்து கொண்டதாலா இல்லை பெனசீர் ஷெஹன்ஷாவின் அருகில் இருப்பதாலா? நீ எதை உன் உரிமையாக நினைக்கின்றாய்? ஆடைகளையா அல்லது ஷெஹன்ஷாவையா? மோதி, நீ வரம்பு மீறி பேசுவதாக உனக்கு தெரியவில்லை? நான் உண்மையைதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதோடு நான் உன் தாசி மட்டுமல்ல, உன் தோழியும் ஆவேன். எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை பற்றி. எதையாவது அடிக்கடி யோசிப்பது, அதற்கு காரணம் ஆசையோ வெறுப்போ இருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரே அர்த்தம்தான், அதன் மீது நமக்கு அதிகாரம் இருப்பதாக நினைப்பது. ஆகையால் தான் நாம் இவ்வாறு நடந்து கொள்கிறோம். மோதி, இங்கிருந்து சென்று விடு. என்னை தனியாக இருக்க விடு. தனநானா நனேதானா நனனா தனனா நா தனனனனனனா தனனானா நனனா. என்னை மன்னித்து விடுங்கள் ஹுசூர். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன இதெல்லாம்? உனக்கும் அந்த ராம்தனுவின் பாதிப்பு வந்து விட்டதா? ஆமாம், சிறிது. மகாமந்திரி அவர்களே, ராம்தனு பாண்டுவை விட பெனசரின் பாதிப்பு தான் அதிகம். ஏனென்றால் எனக்கு மட்டுமல்ல, கோட்டையில் அனைவருக்கும், ஏன் ஷெஹன்ஷாவிற்கு கூட தான். அவரின் பாதிப்பு பேகம் ஜோதா வரை சென்றிருக்கிறது ரேஷம். பேகம் ஜோதாவா? ஆம். பொறாமை என்னும் பாதிப்பு, பொறாமை உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்பு. இந்த பொறாமை என்பது பெண்களைத்தான் அதிகம் பாதிக்கிறது. அது சரி, கூறிவிட்டால் மட்டும் உனக்கு புரிய போகிறதா? இது உனக்கு மட்டும் இல்லை, ஜலால் பேகம், ஜோதா, பெனசீர் இவர்களுக்கிடையில் என்ன நடக்கப் போகிறதோ அதை பற்றி நானும் யோசிக்கிறேன். இம்முறை என் குறி தவறவில்லை. ஆனால் எப்படியும் ஜோதா தன் திட்டத்தை தீட்டுவாள். மனதால் தீட்டுவாள். மனதால் தீட்டிய திட்டம் எப்போதும் வெற்றியடைந்ததில்லை. எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், இன்று மாலை ஷெஹன்ஷா பெனசீரை சந்திக்க போகிறாராம். அதற்காக பெனசீரும் தயாராகி இருக்கிறாராம். நிஜமாகவா? நீ அளித்தது ஒப்பற்ற செய்தி ரேஷம். ஆஹா, ஆனந்தமாக இருக்கிறது. சரி, எனக்கு ஒன்று சொல். இவ்வளவு நல்ல விஷயத்தை எங்கிருந்து கொண்டு வந்தாய்? ஹுசூர், அதை நான் தங்களிடம்தான் கற்றுக்கொண்டேன். எவ்வாறு தாங்கள் அரசியல் விவகாரங்களை தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வண்ணமே நானும் அந்தப்புறத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்கிறேன். ஆஹா ரேஷம், உன்னுடைய இந்த செய்திக்காக என்னுடைய கையால் வெற்றிலை உனக்கு. இதை போன்றே நல்ல நல்ல செய்திகளை கொண்டு வா. ஒரு முறை பெனசீரின் கவர்ச்சி வலையில் ஜலால் விழுந்து விட்டால் பேகம் ஜோதாவின் நிலை என்ன ஆகிறது என்று பார். என் மகன் ஆதமிற்கு முகலாய சாம்ராஜ்யம் கிடைக்காமல் செய்து விட்டாள்.
அப்படி செய்ததற்கு ஜோதாவிற்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நீயே பார். எனது மகன் நாதகம் காணை அனைவருக்கும் முன்பாக அந்த ஜோதா அவமானப்படுத்தி விட்டால் நானும் அவளை அவமானப்படுத்துகிறேன் பார். அவளை வீழ்த்த பெனசீர் ஒரு அஸ்திரம். ஜலால் ஜோதாவிற்கு விசேஷ ராணி என்று பட்டம் அளித்தார் அல்லவா? நான் அவளை ஜலால் முற்றிலும் வெறுக்கும் வேகமாக மாற்றி விடுகிறேன் பார். செய்கிறேன். பொதுவாக இவ்விடத்தில் என்னுடைய விசேஷ ராணிகள் தான் அமர்வார்கள். ஆனால் இம்முறை முதன்முறையாக பரிசை அமர வைக்கப் போகின்றேன். இந்த வாளை பிடியும். இதை இறுக்கமாக பிடிக்க வேண்டும். இரு கைகளை கொண்டு பிடிக்க வேண்டும். ஆதாப் பேகம் சாய்பா, உங்கள் அமைதிக்கு பங்கம் விளைவித்ததற்கு என்னை மன்னியுங்கள். கூறு, என்ன வேண்டும் உனக்கு? தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ராணி அவர்களின் ஆடைகளை அணிவதற்கு இந்த தாசியிடம் தைரியமும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை. ஆனால் சகின்ஷாவின் உத்தரவை கேட்க வேண்டியதாக போயிற்று. நான் உங்கள் ஆடையை எடுத்து வந்திருக்கிறேன். இதை நீங்களே வைத்துக் கொள்ளலாம். மற்றவர் ஆடையை அணிவதற்கு நீங்கள் தயங்க மாட்டீர்களே? மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் உபயோகித்த எந்த ஒரு பொருளையும் நான் உபயோகித்துக் கொள்ள எனக்கு தயக்கமே இல்லை. பாருங்களேன், இதுவும் நீங்கள் உபயோகித்த பொருள்தான். ஆனால் எனக்கென்னவோ தாங்கள் இதை நினைத்து கவலைப்படுவது போல் தெரிகிறது. இவ்வாறு நான் ஏன் கூறுகிறேன் என்றால், ஷெஹன்ஷா தங்களுக்கு பரிசளித்திருக்கிறார். பிறகு முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா அவர். மகிழ்ச்சியில் தாசிகளுக்கு பரிசளிப்பது வழக்கம்தான். உண்மைதான். ஆனால் ஒரு அடிமையை பேகம் அவர்களுடைய இடத்தில் அமர வைப்பது, இந்த விஷயம் நிச்சயம் பேகம் சாய்பாவை காயப்படுத்திதான் இருக்கும். ஒருவேளை இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் வேறு எங்களுக்கு இடையில் நடந்தால் அது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம். அதில் இன்னொருவர் நுழைவதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் கூறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் கூற வருவது உங்கள் இருவருக்கும் இடையில் நான் வந்து விடுவேன் என்றா? இல்லை பேகம் சாய்பா, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஷெஹன்ஷா தான் என்னை நெருங்க நினைக்கிறார். தாங்கள் அறிவீர்களா, இன்று இரவிற்காக எனக்கு கட்டளை வந்திருக்கிறது. இன்று இரவை என்னுடன் ஷெஹன்ஷா கழிக்க விரும்புகிறார். இந்த புறாவை பாருங்கள். ஷெஹன்ஷா இஷ்டப்படும் பொழுது இந்த புறாவில் ஒன்றை எடுத்து அதற்கு தானியம் வழங்குவார். அப்படி இருக்கையில் தன்னை விசேஷமாக நினைத்துக் கொண்டால் அது மிகவும் தவறாகும். ஜஹீரா, நான் ஜோதா பேகத்தின் காயத்தை இன்னும் நன்றாக கிளறி விட்டு விட்டேன் என்று எனக்கு தோன்றுகிறது. எனக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், நீங்கள் நேரத்தை வீணடிப்பது போல் தோன்றுகின்றது. உங்களுடைய குறிக்கோள்? என்னுடைய குறிக்கோள் எனக்கு நன்றாகவே தெரியும். அதை அடையும் மார்க்கத்தையும் அறிவேன். பறவைக்கு தானியங்களை வழங்கி ஆசை காட்டுவார்கள். ஆனால் ஏதாவது ஒரு பறவை அருகில் வந்தால் அதை கையில் எடுத்துக் கொள்வார்கள். ஜோதா பேகத்திற்கு கோடிய விரைவில் தெரிய வரும், அவர் எனக்கு வலை விரித்தாரா இல்லை நான் அவருக்கு வலை விரித்தேனா என்று. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், ஜோதா பேகத்தின் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம்? ஏனென்றால் ஷெஹன்ஷா அந்த பேகம் மீது கோபமாக இருக்கிறார். ஆகையால் தான் நான் அந்த கோபத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். ஆதம், ஆதம், எழுந்திரு ஆதம். என்ன விஷயம் ஷெரீஃபுதீன்? எதற்காக என்னை தொந்தரவு செய்கிறாய்? என்ன பெரிய ஆபத்து வந்து விட்டது?
என்னை உறங்க விடு. உறங்க வேண்டுமா? அங்கு அனைத்தும் அழிந்து கொண்டிருக்கிறது, இங்கு உனக்கு உறக்கம் வேண்டுமா? இங்கே ஓய்வெடுப்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் ஷெரீஃபுதீன்? என்ன செய்ய முடியுமா? குறைந்தபட்சம் இங்கிருந்து தப்பிப்பதற்கான மார்க்கத்தையாவது கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? வாழ்க்கை முழுவதையும் சிறையில் கழிக்க விரும்புகிறாயா? ஷெரீஃபுதீன், என்னை என்ன முட்டாள் என்று நினைத்து விட்டாயா? நானும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இங்கிருந்து தப்பிச் செல்ல இதுவரை எந்த வழியும் தென்படவில்லை. என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. உன்னால் முடியாவிட்டாலும் உனது தாயார் ஏதாவது செய்ய முடியும் அல்லவா? அவர் மகா மந்திரியாவார். அவருக்கு திறமை இல்லாமல் இல்லை. ஆதாம், எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் உனது தாயாருக்கு உன்னை விட அவருடைய பதவிதான் பெரிதாக தோன்றுகிறது. ஷெரீஃபுதீன், எனது தாயை பற்றி இன்னொரு முறை நீ தவறாக பேசினால் உன் நாவை வெட்டி எறிந்து விடுவேன். உண்மை கசப்பாக தான் இருக்கும். ஆகையால் தான் அது உனக்கு புரியவில்லை. நான் ஒன்று முட்டாள் அல்ல, ஆனால் ஒன்று ஊர்ஜிதமாகிவிட்டது. நீ ஒரு கோழை. பயந்து ஓடியவன் தானே நீ. ஓடிப்போன கோழை நீ. ஒப்புக்கொள்கிறேன், நான் ஒரு கோழைதான் ஆதாம். ஆனால் நாம் இருவரும் ஏன் அடித்துக் கொள்கிறோம்? அதற்கு உனது வாய்க்கொழுப்பு தான் காரணம். எனது தாயை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவர் மகா மந்திரி. நிச்சயம் ஒரு வழியை கண்டுபிடிப்பார். உன்னை சிறையில் அடைத்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது? இன்னும் நான் உன்னை வெளியே கொண்டு வரவில்லை. நான் ஒரு தாய் என்பதற்கே வெட்கப்படுகிறேன். நானோ மாளிகையில் சுகமாக இருக்கிறேன். என் மகன் சிறைச்சாலையில் தவித்துக் கொண்டிருக்கிறான். என்னை மன்னித்து விடு ஆதாம். எனக்கு உன்னுடைய நினைவு வரவில்லை என்று நீ நினைக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. நான் உன்னைத்தான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நொடியும் நினைக்கிறேன். நீ நினைக்கலாம் ஆதாம், உன் தாய் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று. ஆனால் அது உண்மை அல்ல. என்னை நம்பு. நான் வாய்ப்புக்காக தான் காத்திருக்கிறேன். அந்த வாய்ப்பு கிடைத்தால் உன்னை சிறையில் இருந்து மீட்டு விடுவேன். உன்னுடைய நினைவு என்னை வாட்டுகிறது ஆதாம். உன்னை நான் வெளியே சலாம் அலைக்கும் ஜலால். ஆதம் கானை நினைத்து அழுகிறீர்களா? என்னை மன்னித்து விடு ஜலால். நான் எவ்வளவு முயன்றாலும் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எவ்வளவோ முயன்றேன். தாய் அல்லவா? எந்த மகனை மால்வாவுடைய சுபைதாராக பார்த்தேனோ அவனை இன்று சிறைச்சாலையில் ஒரு குற்றவாளியாக பார்ப்பதற்கு என் மனம் வருந்துகிறது. நான் என்ன செய்வேன்? ஆனால் இதற்கு அர்த்தம் நான் ஆதம் கானின் மீது கருணை காட்டுகிறேன் என்பது அல்ல. ஒரு தாயாக நான் அழுதாலும் ஒரு மகா மந்திரியாக நான் அவனுக்கு தண்டனை அளித்திருக்கிறேன் ஜலால். சாட்டையால் அடிக்கச் சொன்னேன். தேவைப்பட்டால் இன்னும் அவனுக்கு கடுமையாக தண்டனை தருவேன். ஆனால் என்ன செய்வேன்? ஒரு சமயம் ஆதம் கானின் தாய் மகா மந்திரியை தோற்கடித்து விடுகிறாள். ஜலாலிற்கு என் மீது அனுதாபம் ஏற்படுகிறது என்று நினைக்கிறேன். யா அல்லாஹ், நல்ல வேளை உன்னை போன்ற ஒரு நல்ல மகனை அல்லாஹ் எனக்கு அளித்திருக்கிறார். இது போதும். இதற்கு மேல் ஒன்றும் தேவையில்லை.
உங்கள் மனதில் நடக்கும் போராட்டத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது பெரியம்மா. அதனால் நீங்கள் விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் சென்று ஆதம் கானை சந்தித்து வர நான் உங்களை அனுமதிக்கிறேன் பெரியம்மா. மிக மிக நன்றி ஜலால். உனக்கு என்னுடைய நன்றி. இன்னும் எதற்காக அழுகிறீர்கள்? இந்த கண்ணீர் உனக்காக ஜலால். எங்கள் அனைவரையும் நல்லபடியாக பார்த்துக் கொள்கிறாய், முக்கியமாக என்னை. ஆனால் என் மகன் மகிழ்ச்சியாக இல்லையே என்பதுதான் என் கவலை. பேகம் ஜோதா சுயமாக மணலை எழுதி உன்னை தன் அறைக்கு அழைத்தார். மிகவும் சந்தோஷப்பட்டாய். உனக்கும் பேகம் ஜோதாவிற்கும் இடையில் உள்ள இடைவேளை நீங்கிவிடும் என்று நினைத்தாய். ஆனால் பேகம் ஜோதாவோ உன்னை அழைத்து அவமானப்படுத்தி விட்டார். அவர் செய்தது எந்த விதத்தில் நியாயம்? பெரியம்மா, அந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. நான் பட்ட அனைத்து வேதனைகளுக்கும் ஜோதா பேகத்தை நான் நிச்சயமாக பழி வாங்கி தீர்வேன் பெரியம்மா.